வெல்கம் டு மை சேனல். ஸோ ரொம்ப நாள் கழித்து லாங் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி என்ன ரெசிபி அப்லோட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இடியாப்பம் கொத்து. இது வந்து வெஜிடேரியனில் எப்படி பண்ணுறதுன்னா காட்ட போகிறேன். ஸோ நான் வெஜிடேரியனில் சிக்கன் முட்டை போட்டு செய்வாங்க. ஸோ வெஜ்ஜில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் 2 வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் தக்காளி, கேரட், பீன்ஸ். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஆன்லைனில் இந்த ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன், வெஜிடபிள் கட்டர். ஸோ வெஜிடபிள்ஸ் கட் பண்ண ஈஸியாக இருக்குது. இதில் ஒரு ஸ்டாண்டு கூட கொடுத்துருக்காங்க. நம்ம வெஜிடபிள் கட் பண்ணிவிட்டு கழுவிட்டு நம்ம இந்த க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம திருப்பி கட் பண்ணும்போது மேலே ப்ரெஸ் பண்ணி இந்த ஸ்டாண்ட் எடுத்திங்கன்னா கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் வெஜிடபிள் கட்டிங்கும் பண்ணலாம் அண்ட் வெஜிடபிளில் இருக்க ஸ்கின், தேவையில்லாத ஸ்கின்னை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த கட்டர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மார்னிங் சீக்கிரமாக ஆனியன் கட் பண்ணுறது, வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறதுனா இதிலே கட் பண்ணிக்கலாம். ஸோ ஆனியன் சூப்பராக எப்படி கட் பண்ணி வந்துருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி கேரட்லேயும் நான் தோல் சீவி காட்டுறேன் பாருங்கள். ஸோ தோல் சீவிட்டு கட் பண்ணுறது இதிலே கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ ப்ராடக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எப்படி தோல்லாம் சீக்கிரமாக சீவிட்டேன்னு பாருங்கள். கேரட்டும் கட் பண்ணியாச்சு. ஸோ நம்மளுக்கு டபுள் டைம்ஸ் கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதே திருப்பி உள்ளே போட்டு கூட கட் பண்ணிங்கன்னா குட்டி குட்டி பீசஸாக கிடைக்கும். நெக்ஸ்ட் பீன்ஸும் அதே மாதிரி கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ எல்லா வெஜிடபிள்ஸும் இதில் போட்டு நம்ம கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ ப்ராடக்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற 2 ப்ராடக்டாக வாங்கினேன். நெக்ஸ்ட்டு இடியாப்பம் கொத்து செய்கிறதுனால இடியாப்பமை நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிச்சு போட்டுக்கோங்க. ஸோ பிச்சு போட்டதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடாகட்டும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம வெஜிடபிள்ஸ் கட் பண்ணியிருந்தாலும் கேரட், பீன்ஸ் இது 2த்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. வெஜிடபிள்ஸும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெஜிடபிள்ஸ் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோவையும் ஆட் பண்ணிடலாம். டொமேட்டோவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணி இடியாப்பம் கொத்து போட்டு ரெடி பண்ணிடலாம். ஸோ கரம் மசாலா 2 ஸ்பூன்ஸ் தான் எடுத்திருக்கேன். இதுவே போதும், டேஸ்ட் நல்லா வரும். ஸோ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இடியாப்பத்தில் ஏற்கனவே உப்பு இருக்கிறதுனால தேவையான அளவு மட்டும் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம பிச்சு வச்சுருந்த இடியாப்பத்தை இதில் போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சூப்பரான ஸ்ட்ரக்சர் வந்துடும். ஸோ இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரணும், வானலில் ஒட்டக்கூடாது. ஸோ இடியாப்பம் வெஜ் இடியாப்பம் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ நான்வெஜ்ஜுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு பார்த்திங்கன்னா சூப்பராகவும் இருக்கும். ஸோ வெஜிடபிள் இடியாப்பம் கொத்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.